ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான உருளைக்கிழங்கு சாதம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பிரியாணி செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பிரியாணி கிடையாது, ஆனால் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கிற உருளைக்கிழங்கு சாதம். ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வறுத்து செய்யும்போது அந்த சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த உருளைக்கிழங்கு சாதம் கட்டி கொடுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. உருளைக்கிழங்கு சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து 1.5 கிளாஸ் பிரியாணி அரிசி ஒரு 10 நிமிஷம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எதுவுமே மசாலா போடாதீங்க. உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் தீய ஆரம்பிச்சிரும். அப்போ உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு நல்லா வெந்ததும் அப்புறம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்ல உருளைக்கிழங்கு வேகட்டும். இப்போ 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல நல்லா உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக உருளைக்கிழங்கு நல்லா வெந்து உருளைக்கிழங்குல உப்பு காரெல்லாம் பிடிச்சி உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வேக வச்சுருக்கிற 1/4 கப் கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொண்டக்கடலை வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஹெல்த்தியாக இருக்கும் இந்த கொண்டக்கடலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிளேட்டுக்கு உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலையும் மாற்றிக்கலாம். இந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கை நீங்கள் வெறுமனை கூட சாப்பிட்டுக்கலாம். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ பாத்திரம் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, 1/2 டீஸ்பூன் சோம்பு, நீலவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம். 4-5 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணிக்கு போடுற மாதிரி நிறையா மசாலா இதுக்கு தேவைப்படாது, கொஞ்சமாக போட்டிங்கன்னாவே போதும் தான். எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சக்தி வரமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு அதிகமான மசாலா தேவைப்படாது, கம்மியான மசாலாவே போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஊற வச்சுருக்கிற 1.5 கப் பாஸ்மதி ரைஸை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. இடையில கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 80% அரிசி வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. ரொம்பவும் கிளறி கொடுக்காதீங்க, அரிசி உடஞ்சி போயிடும். அவ்வளோதாங்க. இப்போ 5 நிமிஷம் அப்படியே தம்மில் போட்டுடலாம். நெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மேலே ஊற்றிக்கோங்க. வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மேலோட்டமாக அப்படியே தடவி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூடாக சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு கொண்டக்கடலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்பவும் போட்டு கிளறி கொடுக்க வேண்டாம், மேலோட்டமாக அப்படியே கிளறி கொடுத்துக்கோங்க. நல்லா கமன்ட்டு சூப்பராக உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம். ஒரு தடவை தான் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அப்புறம் மறுபடியும் இது மாதிரி வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.